மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் சமீப நாட்களாக பெய்து வந்த மழையின் காரணமாக கோவை ஆத்துப்பாலம் நொய்யலாற்றில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. இதனால் காலவாய் தடுப்பணை நுரைந்து அதிலிருந்து தண்ணீர் அருவி போல கொட்டுவது காண்போரை மெய்சிலிர்க்க வைக்கிறது. ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீரில் உற்சாக குளியலிடும் இளைஞர்கள் கோவை தண்ணீர் தேன் போன்று இனிப்பதாக கூறுகின்றனர். இந்நிலையில் இந்த காலவாய் தடுப்பணையை தூர்வாரி முறையாக பராமரித்தால் எதிர்காலத்தில் சிறந்த பொழுதுபோக்கு மையமாக மாறும் என்று அப்பகுதி மக்கள் தெரிவித்துள்ளனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணை தனது முழு கொள்ளளவான 120 அடியை எட்டியுள்ள நிலையில் காவிரி கரையோர பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் ஒலிபெருக்கி மூலம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. எடப்பாடி அடுத்துள்ள பூலாம்பட்டி காவிரி கரையோர பகுதிகளான நெடுங்குளம், காட்டூர், கோட்டைமேடு, பார்சல் துறை, காட்டூர் பரிசல் துறை மற்றும் சங்ககிரியை அடுத்துள்ள கல்வடங்கம், காவேரிப்பட்டி உள்ளிட்ட பகுதி மக்களுக்கு மாவட்ட நிர்வாகத்தின் சார்பில் ஒலிபெருக்கியின் மூலம் வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டது. ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.